அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வ நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்டரியில செகண்ட் லெசன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிவினை எதிர்ப்பு இயக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திருப்போம். அதாவது இந்து முஸ்லிம்களிடையே என்ன பிரச்சனை இருந்துச்சு, வங்க பிரிவினை அப்படிங்கிறது எப்ப வந்தது, வங்க பிரிவினை மூலியமா இந்து முஸ்லிம்கள் எப்படி பிரிவுபடுத்தப்பட்டாங்க, இதனால அங்க என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த பிரிவினை ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த பிரிவினையை எதிர்த்து சில இயக்கங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல சுதேசி அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அப்ப சுதேசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிரிவினை இயக்கத்தை வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. முதல்ல சொன்ன மாதிரி என்னதான் அவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் உருவானாலும் அவங்க எல்லாரும் வங்காளிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு மொழி பற்றின் மூலியமா வந்து எல்லாரும் ஒற்றுமையா தான் செயல்பட்டு இருந்தாங்க. இதை வந்து பிரிட்டிஷர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இப்போ பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, டிசம்பர் 1903 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதில் இருந்தே, அதாவது என்னன்னா முதல்ல வங்க பிரிவினை வந்து அறிவிச்சிருப்பாங்க. இங்க எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1860s தான் நம்மளுக்கு தெரியும். இதை பத்தின ஒரு டெசிஷன் எடுத்தாகணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்திருப்பாங்க. இதெல்லாமே போன வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டோம். 1903 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வங்க பிரிவினையை நம்ம அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும், இதனால வந்து இந்த முயற்சிகள் நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அபிஷியல் டிக்ளரேஷன்ஸ் அங்க போய்கிட்டே இருந்திருக்கும். அதை வந்து 1905 டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே 1903 போயிருக்கும். அப்ப இருந்தே முதல்ல 2 பிளவுகள் பிரிஞ்சிருக்கும். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ்ல மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மிதவாத தேசியவாதிகளுக்கு இவங்களுடைய கோரிக்கைகள் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல மனு செய்யறதா இருக்கட்டும், இது மட்டும் தான் அவங்களுடைய நோக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிறது அவங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுடைய கருத்துக்களை வெளியே உறக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்களுடைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும். இது வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு நடுவில் ஒரு கிளாஷ் இருந்துட்டே இருக்கும். உங்களுடைய முறைகள் மூலியமா நமக்கு வேணுங்கிறது எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படிங்கிறது. அப்படி இருக்க பட்சத்துல 2 பேரும் பிரிவினைகளை பிரிஞ்சிருந்தாலும், அவங்களுடைய கருத்துக்கள் வேறுபாடு இருந்தாலும், அவங்க சேரக்கூடிய டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2மே ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கறதோட முக்கியமான விஷயம் என்ன, வங்க பிரிவினையோட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னதான் இந்த இரு சாரார்களும் தனித்தனியா வேறுபட்டு இருந்தாலும் வங்க பிரிவினை அப்படிங்கும்போது 2 பேருமே இணைந்து செயல்பட்டாங்க. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான், நம்ம பண்றது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்க கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிதவாதிகளும் தேசியவாதிகளோட இணைந்து செயல்படுறாங்க. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? முதல்ல இவங்களுடைய விமர்சனம் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனாலுமே சுரேந்திரநாத் பானர்ஜியோ, கே மித்ரா, பிருத்விஸ் சந்திரரே இவங்களுடைய எதிர்வினைகள் அப்படிங்கிறது வந்து வேண்டுகோள் விடுக்கிறது மூலியமாவோ மனு செய்யறது மூலியமாவோ சுருங்கி போச்சு. ஆனா இது எதுவுமே வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. எதுல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வங்காளத்தை பிரிக்கிறதுல இருந்து. அப்ப இவங்க முதல் முறையா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்ல நம்மளுடைய பாஷை அவங்களுக்கு புரியல அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து மிதவாதிகளும் அப்ப வர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நம்ம சொல்லியிருப்போம், 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 2 வருஷம் இருக்கு. 2 டேட் இருக்கும். 1905 ஜூலை 19 அபிஷியலி டிக்ளேர் பண்ணப்படுது. எப்போ பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே 1905 அக்டோபர் 16 வந்து அபிஷியலி வந்து இது பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப அதிகாரப்பூர்வமா பிரிக்கப்படுது. இந்த வங்க பிரிவினை வந்து ஸ்டாப் பண்ணணும், இது வந்து இப்படி பண்ணக்கூடாது, இந்து முஸ்லிம் அப்படிங்கறதுக்கான பிரச்சனைகளை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதுல ஏற்படக்கூடிய தோல்வி மூலியமா தான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிபின் சந்திரபாலா இருக்கட்டும், அஸ்வினி குமார் தத்தாவா இருக்கட்டும், அரவிந்த் கோஷா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், ஏன் என்ன பண்ணியுமே வந்து அவங்களால வங்க பிரிவினை தடுக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து. இதனால என்ன பண்றாங்க, இவங்களுடைய கருத்துக்களுக்குமே வந்து அவங்க உடன்பட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த புதிய எதிர்ப்பு முறைகள் மூலியமா தான் நம்ம வந்து நம்மளுடைய குரல் அவங்களுக்கு கேட்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. 15 வந்து இவங்க பிரிக்கிறாங்க, ஜூலை 19 பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே 1905 ஜூலை 17 அபிஷியல் டிக்ளேர் பண்றதுக்கு 2 நாள் முன்னாடியே ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா இப்ப அவங்களுக்கு தெரியல, அந்த அஜெண்டாஸ் எல்லாம் தெரிஞ்சிடும்ல, இதெல்லாம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம போராட்டம் செஞ்சாதானே முடியும். அதுக்காக இவங்களோட சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் இவங்களும் கொண்டு வராங்க. அப்போ 1905 ஜூலை 17 இவங்க அஜெண்டா கிரியேட் பண்றாங்க. இதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, டவுன் ஹால்ல இருக்கக்கூடிய எப்படியோ தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட அந்த எதிர்ப்புகளை விரிவு செய்யறது, இது எல்லாமே செய்யறாங்க. இப்படி என்ன செஞ்சாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ளேர் பண்றதா தான் இருக்கப்படுது. 2 நாள் கழிச்சு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்களா,
டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம அப்போஸ் பண்ணோம்ல. ஸோ August 7 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்கத்தாவில் டவுன் ஹால் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம், நகர அரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மற்றொரு கூட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சுதேசி இயக்கத்தை முறையா பிரகடனம் செய்யறாங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணாலும் அவங்களோட இடத்துல அவங்க ஸ்டாண்ட்ல வந்து எங்கேயும் விட்டு தர போறது இல்லை அப்படிங்கறது இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய குறிக்கோள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பர்ஃபெக்டா செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டாங்க. ஸோ திருப்பி இந்த வங்க பிரிவினை வந்து நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அதுக்கான எதிர்ப்பு இயக்கங்களை மட்டும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்துல August 7 தான் இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது முறையா எல்லாத்துக்கிட்டையுமே கொண்டு போய் சேரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரகடனத்தை கொண்டு வராங்க. அப்படி இருந்தாலுமே இந்த சுதேசி இயக்கத்துடைய நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறது வங்க பிரிவினையை ரத்து செய்ய போதுமான அளவிற்கு கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலுமே மிதவாத தேசியவாதிகள் இவ்வியக்கத்தை பயன்படுத்தி முழு அளவிலான அமைதி வழியில் எதிர்ப்பை தொடங்குவதற்கு முற்றிலும் எதிராக இருந்தனர். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க அமைதியான வழியில தான் எதிர்ப்புகள் தொடங்கிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த விதமான பலனும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால இவங்களுமே அதுக்கு கம்ப்ளீட்டா அப்போசிவா மட்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சுதேசி இயக்கத்தை கடைக்கோடி மக்கள்ல இருந்து ஒரு நார்மல் பர்சன்ஸ்ல இருந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. சரிங்களா? அப்படிதான் சுதேசி இயக்கத்தை வந்து பிரகடனம் செய்யறாங்க. சுதேசி இயக்கத்தை எல்லாத்துக்குமே கொண்டு போறாங்க. இப்ப இந்த இயக்கத்தினுடைய பரவல், இந்த சுதேசி இயக்கம் எப்படி எல்லாம் பரவலா இருந்துச்சு, அதுக்கு யாருமெல்லாம் காரணமா இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தலைவர்களுடைய திட்டமிட்ட முயற்சிகளுக்கும் மேலாக வங்கப்பிரிவினைக்கு எதிராக தன்னெழுச்சியான எதிர்ப்புகள் அதிகமா ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இவங்களா போய் ஒவ்வொருத்தங்க கிட்டயோ மக்கள்கிட்டயோ தேசிய பற்றியோ நாட்டை பற்றியோ வந்து இவங்க தட்டி எழுப்பணுங்கக்கூடிய அவசியம் இல்லாம தன்னெழுச்சியா மக்கள் அதிகமா உயர ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமானவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவர்கள். அப்ப படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த வங்கப்பிரிவினையை வந்து கம்ப்ளீட்டாவே அப்போஸ் பண்றாங்க. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தேவையே இல்லாத ஒரு விஷயம். அது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினையா தான் எல்லாருமே பாக்குறாங்க. சோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுமே வந்து புரட்சிகளை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய அதிருப்தியும் பெரிய அளவிலான ஒரு கூட்டம் சேர்றதுக்கோ ஒரு இயக்கமா மாறுறதுக்கோ வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இதுல முதல்ல யார் அப்படின்னு சொல்லி பாக்கணும்னா மாணவர்களுடைய பங்கேற்பு அதிகமா இருக்கு. இது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்து இறங்கும் போது ஆப்வியஸா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரிட்டிஷர்ஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்றீங்களோ அவங்களுக்கான மானியம் வந்து மறுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சோ யாருமே படிக்க முடியாது, உங்களுக்கான ஃபீஸ் ரிடக்ஷன் நாங்க கம்மி பண்ண மாட்டோம், அண்ட் மானியம் வந்து மறுக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் பயமுறுத்துறாங்க. இந்த ரீசன்னாலதான் மக்களுக்கு அடுத்த சிந்தனை வருது. அப்ப நம்ம அகைன் எஜுகேஷனுக்கு யாரு டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதனாலதான் அவங்க சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப அதையும் தாண்டி நம்மளுக்கே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்குனா என்ன தப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ அதுதான் இதுல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வங்காளம் முழுவதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நகரங்களிலும் கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கில் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வங்க பிரிவினையை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே. ஓகேங்களா? சரி, இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜூலை 19 நாங்க பிரிப்போம், அது ஷியோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது அதிகமான போராட்டங்கள் மக்கள் கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. ஆனா எதுவுமே வந்து நம்மளுக்கு சாதகமா முடிஞ்சது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ அப்போ மத விழாக்களான துர்கா பூஜை, சோ துர்கா பூஜை யூஸ் பண்ணி திலகர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கணபதி விழா, துர்கா பூஜை அப்படின்லாம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி திலகர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அதாவது அவங்களுக்குள்ள நாட்டுப்பற்ற உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க, வட்டார மொழிகள் உரைகள் நிறைய நிகழ்த்திருப்பாங்க. இது எல்லாமே இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப துர்கா பூஜை போன்றவற்றை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. சோ கடைசியில இவ்வளோ எதிர்ப்புகள் தெரிவிச்சும் இவ்வளோ நம்ம சைட் ஆஃப் வாதங்களை வச்சுமே பிரிட்டிஷர்ஸ் வந்து எந்த விதமான செவியும் அவங்களுக்காக சாய்க்கவில்லை. ஸோ அகேன் 1905 அக்டோபர் 16 துக்க தினமாக கடைபிடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. ஸோ இது யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவீந்திரநாத் டாகூர் மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் தான் சொல்லியிருப்பாரு இதை வந்து ஒரு துக்க நாளா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளால என்ன செஞ்சும் இதை வந்து தடுக்க முடியல. அப்போ 1905 அக்டோபர் 16 அபிஷியலி பெங்கால் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த டைம்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடி வந்தே மாதரம் அப்படிங்கக்கூடிய பாடலை பாடிக்கொண்டு வீதிகள்ல ஊர்வலமாக சென்றனர் அப்படிங்கறதே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு துக்க தினமாகவும் கொண்டாடப்பட்டுச்சு. அதே சேம் டைம் ரவீந்திரநாத் தாகூரால ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சகோதர சகோதரத்துவத்தை வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரக்ஷாபந்தன் விழாவாவும் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூரால சொல்லப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்படிதான் வந்து வங்க பிரிவினை அப்படிங்கிறது உருவாச்சு. அந்த பிரிவினைக்காக யாரெல்லாம் எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க, அந்த இயக்கம் எப்படி எதிர்ப்புகளை சந்திச்சுது அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது
புறக்கணித்தலும், வங்காளத்தில் சுதேசி இயக்கம். இப்ப வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய இடத்துல ரொம்ப ஸ்டபனா நிக்கிறாங்களா. சோ மாணவர்கள்ல இருந்து கடைக்குடி மக்கள் வரைக்கும், வெகுஜன மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து போராடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய புறக்கணிப்பை வெளிப்படுத்துறாங்க. இங்கேயும் வங்காளத்துல சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது 1905 to 1911 நடக்குது. சோ இந்த டைம்ல யாரெல்லாம் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ இங்க அகைன் மாணவர்கள்லாம் வரும்போது அவங்களுடைய தன்னெழுச்சி இயக்கமா உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அப்போ திட்டமிடப்பட்ட தன்னெழுச்சியான போராட்ட முயற்சிகள் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு நீண்ட கால போராட்டத்திற்கு அடித்தளம் அமைத்தது. எல்லாருமே அவங்களுடைய இடத்துல குறிக்கோளா இருக்காங்க. யாருமே இன்னொருத்தவங்களுடைய தூண்டுதலோட அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளையோ அவங்களுடைய எதிர்ப்புகளையோ அவங்க தெரிவிக்கல. அதுக்கு பதிலா தன்னெழுச்சியாவே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால என்னன்னா, ரொம்ப ஈஸியா இவங்களை வந்து கலைக்க முடியல. வேற என்ன காரணம் சொல்லியும் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணவும் முடியல. இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்போ புறக்கணிப்பும் சுதேசியமும் எப்போதும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாவே இருக்கு. ஓகேங்களா. இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ இந்த விஷயத்த எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு விஷயமும், சுதேசி அப்படிங்கிறது என்னுடைய பொருட்களை, என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நான் உபயோகிக்கணும் அப்படிங்கக்கூடிய கருத்தும் ரெண்டுமே எப்பவுமே ஹேண்ட் இன் க்ளோவா இருக்கு அப்படிங்கறதையும் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக ஆக்குவதும் இவ்விரிவான திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. சோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்கிரெடிபிள் இந்தியா, மேக் இன் இந்தியா, நம்மளுக்காக சொல்லிட்டு நம்மளே நம்மளோட இதை உருவாக்கணும், தன்னிறைவு பெறணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. சோ அதெல்லாம் அந்த டைம்ல இருந்தே, வங்கப்பிரிவினை காலத்திலிருந்தே இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் இங்க போயிட்டு இருக்கு. சோ இதுல ரொம்ப முக்கியமானவரா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையை சேர்ந்த ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு இந்த சுதேசி இயக்கத்துடைய ஒரு குறிக்கோளை பத்தி அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களுடைய சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி தான் இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ நம்ம எதை சார்ந்து இருக்கோம், நம்மளுக்கு என்ன தேவையா இருக்கு, உடுத்துற உடைகள்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற பொருட்கள்ல இருந்து எல்லாமே மேட் இன் இந்தியாவா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, விதேசி பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, வெளியில இருந்து இங்க வரக்கூடிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்தே சொல்லப்பட்டு வருது. சோ அதுதான் வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இவருடைய கருத்துக்கள் மூலமா தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி கோபாலகிருஷ்ண கோகலேயுடைய வார்த்தைகள்ல சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டும் கிடையாது, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளினுடைய மேம்பாட்டிற்கும் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது வந்து வெறும் தொழில் மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது, நம்ம வாழ்க்கையில சார்ந்த எல்லா துறைகளுடைய மேம்பாட்டுக்குமானது இந்த சுதந்திரம் அப்படின்னு சுதேசி அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கருத்துக்களை முன்னாடி வச்சுட்டே இருக்காங்க. சுதேசி அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன, அது எப்படி நம்மளால கடைபிடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு சில பிரின்சிபல்ஸ் எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சோ எப்படி இருந்த போதிலும் சுதேசி இயக்கமும் புறக்கணிப்பு போராட்டங்களும் வாழ்வில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கான சாத்தியமான வழிமுறையாக அல்லாமல் காலனிய எதிர்ப்பு போராட்டமாகவே இருந்துச்சு. சோ இது எண்ட் ஆஃப் தி டே என்னவாதான் மாறுச்சு அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ் நம்ம அப்போஸ் பண்றதுக்கான ஒரு கட்டமா தான் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் இதுல சொல்றாங்க. சோ இந்த சுதேசி இயக்கம் தான் பின்னால 1915ல காந்தியடிகள் உள்ள வந்து அவருடைய போராட்டங்கள்லாம் செஞ்சுட்டு அவரும் அந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கறத முன்னெடுத்து கொண்டு வந்திருப்பாரு. சோ அவருடைய கருத்துக்கள்ல அவருடைய பார்வைகள் வந்து சுதேசி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. சோ இது காந்தியோட பிணைக்கப்பட்டது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப சுதேசி சிந்தனையுடைய பரிணாம வளர்ச்சி அதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, அவங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்துச்சு, சுதேசி அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னவா இருந்தது அப்படிங்கறத அதுல கொடுத்திருப்பாங்க. இப்ப விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் முதலாக 1905ல சில காங்கிரஸ் தலைவர்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1920ல மகாத்மா காந்தியடிகளோட தலைமையிலும் ஒரு தத்துவமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஆரம்பத்திலேயே 1905 இந்த பிரிவினை வந்துச்சு தானே. சோ அப்ப அந்த ஆரம்பத்துல தலைவர்கள் யாரா இருக்காங்க, கோபாலகிருஷ்ண கோகலே, ஜி சுப்பிரமணியம், இவங்களுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சுதேசி அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அகைன் காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த சுதேசி அப்படிங்கிறது மறுபடியுமே வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா. சோ அது மூலமா தான் அவர் கதர் ஆடைகளை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் சொல்லியிருப்பாங்க. அதனால கதர்களை சுமந்துட்டு எல்லா ஊருக்கும் கொண்டு போய் வித்திருப்பாங்க. பெரியாருடைய ரோல் அதுவா இருந்திருக்கும். இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்த்திருப்போம். ரைட். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப சுதேசி அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவரது சொந்த நாடு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த தத்துவத்தோட தோற்றம் அப்படிங்கிறது 1872லயே உருவானது. எப்போ அப்படின்னா பூனாவில மகாதேவ் கோவிந்த் ராடே, எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய சொற்பொழிவுகள் மூலமா இந்த சுதேசியை வந்து பிரபலப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்ப ரானடேவோட கருத்துப்படி சுதேசி அப்படிங்கிறது என்னன்னா ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அப்பொருட்களுடைய பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி ரானடே 1872லயே பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டாரு. சோ நம்ம நாட்டுல உற்பத்தி செஞ்சக்கூடிய ஒரு பொருள் ஓகே, அது சம்பாட் நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை
இல்லையோ, மனநிறைவா இல்லையோ இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குதான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம நாடு முன்னேறும், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து எம்ஜி நாயுடு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 1920ல காந்தியடிகளும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனைத்து இந்தியர்களும் தாங்கள் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இந்த சுதேசி சிந்தனையுமே சேர்த்து பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இணைத்து சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தாரு. ஓகேங்களா, ஒரு கடமையாவே இந்த சுதேசி பொருட்கள் மேட் இன் இந்தியாவில் செய்யக்கூடிய பொருட்கள் நீங்க வாங்குங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தையுமே வந்து காந்தியடிகளும் சொல்லியிருப்பாரு. சோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th புக்ல நினைக்கிறோம். ஸோ 8th புக்ல காந்திஜி பற்றி ஒரு லெசன் வந்திருக்கும். அந்த லெசன் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ கானாடு காத்தான் போயிருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷரோட வீட்டுக்கு போயிருப்பாரு, ஒரு வணிக வியாபாரி. ஸோ அவர் வீட்டுக்கு போயிருந்தப்ப பார்க்கும்போது எல்லாமே வெளியில இருந்து இருக்கக்கூடிய பொருட்களால அலங்கரிச்சிருப்பாங்க. வீடு ரொம்ப அழகா இருந்திருக்கும். இப்ப போய் காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு, எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கே. ஆனா நம்ம நாட்டிலுமே நிறைய கலைப்பொருட்கள் இருக்கு, நம்மளுடைய பொருட்கள் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே இது பிரசித்தி பெற்றதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு லெசன் நம்ம படிச்சிருப்போம். சோ அதுதான் இதோடைய கருத்து. சோ அதுக்கப்புறம் திருப்பி கானாடு காத்தான் போகும்போது அந்த வணிகருடைய வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அகற்றப்பட்டு இந்திய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்பாங்க. சோ அதான் இங்க சொல்றாங்க. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை விட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு டிமாண்ட்ஸை நம்ம தான் கிரியேட் பண்ணணும், நம்ம யூஸ் பண்றாத வரைக்கும் அடுத்தவங்களால அது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய கருத்தையுமே இவங்க சொல்லியிருப்பாங்க. சோ இப்படிதான் அடுத்தடுத்து சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு, சுதேசி அப்படிங்கிறது பின்வரும் வார்த்தைகளை விளக்குறார். என்ன அப்படின்னா, சுதேசி என்பது நமக்குள்ள இருக்கும் ஆன்ம பலம் அப்படிங்கறத சொல்றாரு. அது வெகு தொலைவில் இருந்து கிடைக்கிறவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்கள் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகிறதோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும். சோ நம்மளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இப்படிதான் இந்த சுதேசி இயக்கத்தை ஒவ்வொரு தலைவர்களாலும் முன்னெடுத்தப்பட்டு ஒவ்வொருத்தரும் அதை லீட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதாக கொண்டு வந்தாங்க. இது மூலியமா அது ரொம்ப பிரபலமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இயக்கமா உருவாச்சு. இதனால மக்கள் அனைவருக்குமே இந்த கருத்து அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஓகேங்களா, சோ அடுத்த வீடியோல ஆக்கப்பூர்வமான சுதேசி யாரு, சோ இவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற கருத்துல நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.